வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஃப்ளிட்ஸு வச்சு ரொம்ப சூப்பராக ஓப்பன் டாப் தைக்க போகிறோம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். இப்போ மேல் உயரத்துக்கு 15 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பட்டன் வச்சு நெக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தைச்சிருப்பேன். 15 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நேர்வாக்கில் வர மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மடித்து போட்டு சுற்றலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றலை வந்து உயரம் வந்து 14.5 இன்ச்சு, சுற்றலை வந்து 9.5 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. இது ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு, சைட்லேருந்து 1 இன்ச்சு. இது வளைவாக போட்டுட்டு கீழேயும் யூஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒல்லியான பொண்ணு தான். இப்போ ஷோல்ட்ரு கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து தைக்கிறப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்தி மட்டும் வைக்கலாம். முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ இது குடஞ்சி கட் பண்ணியாச்சு. இருக்கிறது 2ஆக மடித்து போட்டிருக்கேன். உயரம் வந்து 28 இருக்குது. இதில் வந்து கைக்கு வந்து நம்ம ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். கைக்கு வந்து சென்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து இது ஓப்பன் டாப் தைக்கிறதுக்கு எடுத்தது, அது வேணான்ட்டா அதுக்கப்புறமா யோசித்து சரி கைக்கு மட்டும் சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பசங்க போடுறாங்க இல்லையா ஃப்ளிட்ஸ் வச்சு, அந்த மாதிரி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையோட அகலம் 8 இன்ச்சு, 8 இன்ச்சு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். மீதி உள்ளதை நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு பீஸையும் 2ஆக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்துக்கு இருக்கிறது ஒரு கைக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. சென்டரில் மட்டும் ஜாயிண்ட் வரும். இது வந்து நம்ம 1 இன்ச்சு வச்சு பின்னாடி கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போட்டுட்டு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு திருப்பி தைச்சிடலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இது ரொம்ப லேஸான மெட்டீரியல் தான், ரொம்ப ஒல்லியாக இருப்பா. அதனால் வந்து லைனிங்கும் ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த மெட்டீரியலும் வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடியில் ஒரு லைனிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ முன்னாடி கழுத்து கட் பண்ணலாம். 4.5 இன்ச்சுங்க. 4.5 இன்ச்சு நெக்கோட அகலம், 3.5 இன்ச்சு நெக்கோட அகலம், 4.5 இன்ச்சு நெக்கோட உயரம். இப்போ மேலேருந்து லைட்டாக வளைவு கொண்டு வந்துட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி 2 ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். மேலே இந்த மாதிரி வளைவு வந்துடும். இது வந்து வளைவாக வரும் நெக்கு. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 ரவுண்டு வரும்.
இந்த மாதிரி வரும் நெக்கு. ரொம்ப இறக்கமாலாம் இருக்காது. இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். கரெக்டாக ரவுண்டு வர மாதிரி தையல் போடுங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. நான் கேன்வாஸ் கொடுக்கல, அப்படியே தான் தைக்கிறேன். அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு பொறுமையாக அப்படியே திருப்பி கொண்டு வாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த வளைவு எட்ஜு வரைக்கும், அந்த தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் திருப்பி விட்டால் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா ரவுண்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா பெரட்டிட்டு நம்ம எட்ஜிலே அப்படியே தையல் போடலாம். பெரட்டி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. அதே மாதிரி இதுவும் தள்ளி போயிடக்கூடாது. அந்த மாதிரி போயிடுச்சு, முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நெக்கோட ஷேப் பண்ண மாதிரி போயிடும். அதனால் கரெக்டாக வச்சு போடுங்க. நீங்கள் இப்போ இதில் வச்சு தைக்க கஷ்டமாக இருக்குன்னா கேன்வாஸ் லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் இல்லாமல் நெக்கு மட்டும் நம்ம ஈஸியாக பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு லைன் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ இந்த வளைவுக்கு அப்படியே நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. பைப்பிங் கொடுக்குறது சன்கிரேப்பில் கொடுக்குறேன். இதான் எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது. சில்க் காட்டன் கூட அப்பப்போ கலர் ஃபேட் ஆயிரும். இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லா கார்னரும் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பைப்பிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பிசுறு வெளியில் வராத அளவுக்கு நல்லா உருட்டி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ எல்லா ரவுண்டும் தைச்சி வெளியில் வந்துடலாம். எல்லா ரவுண்டுக்கும் அந்தந்த கார்னர்கிட்ட உள்பக்கம் நல்ல பைப்பிங் கொடுத்துருக்க கிளாத்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஷேப் நமக்கு அழகாக கிடைக்கும். கட் பண்ணி விட்டுட்டு இது ஃபுல்லாக நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். ஹெம்மிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அமுக்கு தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டிங்கன்னா தான் நம்ம ரெடிமேடில் வாங்கின ட்ரெஸ் மாதிரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ நான் ஆம்கோல் பைப்பிங் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே கையை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோலுக்கு ஏன் பைப்பிங் கொடுக்கணும்னா வந்துட்டு உங்களுக்கு கையோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சு உயரம், சைடில் 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சு கையோட அகலம். நான் அது வந்து சென்டரில் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆம்கோல் வச்சு பாருங்கள், சரியாக வருது பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டரில் அடையாளப்படுத்திட்டு முன்னாடி கை வந்து குழஞ்சி கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கைக்கு ஒரு லைன் வந்து கீழே நான் சென்டரில் வந்து தையல் போட்டுட்டு கீழே ஒரு லைன் வந்து பார்டர் கொடுத்துட்றேன். தையல் போட்டு ஓடு தையல் போட்டிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஓடு தையல் எடுத்து விட்டுறலாம். நமக்கு ஜாயின் பண்ணதே தெரியாது. கிராஸ் பீஸ் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதையும் மடக்கி தைச்சிடலாம். கீழே கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பிடலாம். பாருங்கள், 2 லைன் நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம், அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒரு லைன் பார்டர் கொடுத்துடலாம். இது ரொம்ப ஒல்லியான பொண்ணுன்றதுனால நான் சைடில் வந்து கைக்கு கட் பண்ணேன். ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, வெயிட்டாக இருக்காங்க, நமக்கு வந்து அகலம் அதிகமாக வேணுன்றவங்களாம் வந்துட்டு கட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஒல்லியாக இருப்பா, அதனால கட் பண்ணேன் நான். சரி, ரொம்ப அகலம் எதுக்கு அப்படின்ட்டு. இப்போ கையை அடையாளப்படுத்திட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அந்த மார்க் பண்ணது மேலேயே வச்சுட்டு வாங்க. இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சரியாக இருக்குது பாருங்கள். நம்ம வச்சு பார்த்து தைக்கலாம். கை வந்து வச்சு பார்த்து வெட்டினீங்கன்னாவே உங்களுக்கு அழகாக வரும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். 2ஆக மடித்து அடையாளப்படுத்திக்கோங்க. இது வந்து ஒன் சைடாக பூ டிசைன் வருது, அது பார்த்து வைங்க, தலைகீழாக வைக்க வேணாம். 1.5 இன்ச்சுக்கு ஃப்ளிட்ஸ் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. கீழேக்கும் நம்ம
அடையாளப்படுத்தியிருக்கணும். இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்கிறோம்ல ஸ்கர்ட்டுக்கும் அடையாளப்படுத்தியிருக்கணும். அது சென்ட்ரு வரைக்கும் அப்போ தான் நமக்கு தெரியும். இது 2 சைடும் ஓப்பன் சுடிதாரு. விருப்பம்னா வந்துட்டு ஓப்பன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நெட்டாக ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதுக்கு மேலே லைனிங் வந்து அதே மாதிரி தான் 1.5 இன்ச்சுக்கு வந்து ஃப்ளிட்ஸு கொடுக்காம அடுத்தடுத்து அப்படியே கொடுத்துட்டு வாங்க. சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம முடிஞ்சு இப்போ 2ஐயும் சேர்த்து அமுக்கு தையல் போட்டுடலாம். கரெக்டாக வந்துச்சு ஃப்ளிட்ஸு. இந்த மாதிரி ஓரத்துலேருந்து ஆரம்பிங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு 2 தையல் 3 தையல் போட்டிங்கன்னா தான் பிரிக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். அதனால் எப்பயுமே தையல் போடும்போது ஓரத்தில் போடுங்க. உங்களுக்கு வந்து ஓப்பன் வேணாம் அப்படின்னா லைனிங் 2ஐயும் அடியிலையும் மேலேயும் கீழேயும் விலக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிருங்க. இல்லை வந்து ஓப்பன் வேணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு கீழே இறக்கி நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம வந்து எப்பயும் போல் சைடு ஓப்பன் சுடிதார் தைப்போம் இல்லையா, நார்மல் சுடிதார், அதே மாதிரி ஓப்பன் அடித்து விட்ருங்க 2 சைடும். இந்த மாதிரி கீழேருந்து தைச்சிட்டு வரலாம். இப்போ இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு இன்னொரு தையல் சைடில் ஒன்று போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா அமுக்கு தையல் ஒன்று போட்டிங்கன்னா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம நாட்டு கூட வைக்கணும்னா வைக்கலாம். இப்போ நம்ம ரெடிமேடில் வாங்குகிற சுடிதார் மாதிரியே நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட் பட்டன் இருந்துச்சுன்னா அதில் இந்த குட்டி குட்டியாக பட்டன் பண்ணி ஒரு 6-7 பட்டன் வந்து சென்டரில் வச்சுட்டு அந்த கழுத்து வளைவு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு பட்டன் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும். எல்லா வளைவுக்கும் நம்ம ஒரு பட்டன் கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பட்டன் வச்சு முடிச்சாச்சு. உள்ளே திருப்பி நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த சுடிதாரு. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். நெக்குமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபிட்டாக ஒல்லியாக தான் இருப்பாள், அவளுக்கே வந்துட்டு எவ்வளோ ஃபிட்டாக செமையாக இருக்குது பாருங்கள். இதான் நெக்கு. இது கீழே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.